வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராணிஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பொட்டேட்டோ சீஸ் பால். நல்லா கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. உங்கள் குழந்தைங்க வெயிட் கெயின் போடுறதுக்கும் இந்த டிஷ்ஷு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இந்த டிஷ்ஷுக்கு நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சு மசிச்சு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே இந்த மசிச்ச உருளைக்கிழங்கு கூட சேர்க்கறதுக்காக நான் 2 வெங்காயம் மீடியம் சைஸில் நான் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயத்தை இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு எல்லாமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி 3 ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கையிலே கூட நல்லா பொடியாக்கி இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த ப்ரெட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை ஒரு முறை நல்லா பிசைஞ்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த பிரெட் க்ரம்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 முட்டையும் நான் எடுத்திருக்கேன் இதில் கலந்து விடுறதுக்காக. இதுக்கு நான் தனியாக பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ரவுண்டாக உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டையாக தட்டிட்டு இதுக்கு நடுவில் நீங்கள் துருவின சீஸும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்படி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நல்லா உருண்டை பிடிச்சி இதை தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நான் 2 முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். இந்த அடித்த முட்டையில் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டுட்டு அதை எடுத்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் ஒரு புரட்டி எடுத்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக இப்போவே உங்களுக்கு தெரியுங்க. பார்க்கவே ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் போட்டு முட்டையிலலாம் போட்டு எடுக்கும்போது நான் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதை நான் இந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்சதுமே இதில் ஒன்றா இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பொட்டேட்டோ பால்ஸை நீங்கள் போட்டு அதை எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்து சர்வ் பண்ணலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ டேஸ்டியாக யம்மி கிறிஸ்பியாக எப்படி கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உள்ளார இப்படி தான் நீங்கள் உருளைக்கிழங்கு புட்டு பார்க்கும்போது இதுக்குள்ளே சீஸ் இருக்கும். இதை நம்ம இன்னும் துருவி போட்டிருந்தா இன்னும் நல்லா சீஸியாக இருக்கும். நான் அப்படியே வச்சதுனால இந்த மாதிரி இருக்குது. நல்லா டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு டிஷ்ஷுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இந்த டிஷ்ஷு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ.